பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஓயாத அலைகள் தேர்வு 17ல் ஒரு கொஸ்டின் டவுட்டு கேட்டிருந்தாங்கப்பா. என்ன அப்படின்னா, அதாவது 73வது கொஸ்டின், கொள்ளையடிப்பதை பொறுத்தமட்டில் நாம் நாத்திர்ஷாவையே மிஞ்சிவிட்டோம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி, எல்பிஸ்டோன் பிரபு. சரியா? இது எதில் இருக்குது அப்படின்னா 12th புக்கில் இந்த இருக்குது பார்த்தீங்களா. அதாவது எல்பிஸ்டோன் அப்போதைய எதிர்கால அரச பிரதிநிதி ஜான் லாரன்ஸ்க்கு எழுதின கடிதத்தில் இவர் சொல்லியிருப்பார், நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுதான் கொள்ளையடிப்பதில் பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே நாதிர்ஷாவையே மிஞ்சிவிட்டோம் அப்படின்னு அதாவது எல்பிஸ்டோன் பிரபு ஜான் லாரன்ஸுக்கு எழுதின கடிதத்தில் சொல்லியிருப்பார். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா எல்பிஸ்டோன் பிரபு தான். சரியா? அதாவது 12th ஹிஸ்ட்ரி புக்கில், சரியாப்பா, 12th ஹிஸ்ட்ரி புக்கில் ஃபஸ்ட்டு லெசன் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்றதுல இருக்குது. ஸோ இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதாவது சுதேசி அப்படின்ற கருத்து ஃபஸ்ட்டு யார் மூலியமாக வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எம்ஜி ரேனடே. அது இந்த இருக்குது பார்த்தீங்களா. சுதேசி என்பதன் பொருள் ஒருவருடைய சொந்த நாடு என்பதாகும். இத்தத்துவத்தின் தோற்றமானது 1872 பூனாவில் மகாதேவ் கோவிந்த் ரானடே தனது தொடர் சொற்பொழிவுகள் மூலம் இதனை பிரபலப்படுத்தியதிலிருந்து தொடங்குகிறது. சரியாப்பா? அப்போ சுதேசி அப்படின்னா ஒருத்தருடைய சொந்த நாடுன்னு அர்த்தம். அது எதிலிருந்து அந்த கருத்து துவங்குது அப்படின்னா எம்ஜி ரேனடேவோட சொற்பொழிவுலேருந்து தொடங்குது. இதுவும் அதே 12th புக்கு தான், ஆனால் லெசன் 2வது லெசன். சரியா? தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். நன்றிப்பா.